வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் 5:30 மணியா ஈவினிங் 5:30 மணியாங்கிற மாதிரி இருக்கிற நண்பர்களே. எதனால் சொல்கிறேன்னா 5:30 மணிக்கு ஏந்திரிச்சு ஃபஸ்ட்டானா வீடியோ போடுறதுக்காண்டி ரன்னிங் போவேன் கிரவுண்டுக்கு. சரியான இருட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இருட்டு கம்மியாக தான் நண்பர்களே இருக்குது. எதனால் கேட்குறீங்களா? வெளிச்சம் கொடூரமாக அடிக்குது. காலைல ஏந்திரிக்கும் போதே நமக்கு ஸ்வெட்டிங் ஆகுது. சரி, அதை தள்ளுங்க, உங்கள்கிட்ட ஒரு கருத்து சொல்ல வந்தேன் நண்பர்களே. என்னோடய உடற்பயிற்சி சீரீஸ் எப்பொழுதும் இதில் இருக்கும். ஆனால் அது மட்டுமே சீரியஸாக போகிறதுக்கு பல பேருக்கு விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. எதனால் கேட்குறீங்களா? நான் உடற்பயிற்சியை ஒரு அங்கமாக வச்சுட்டு என் நடைமுறையில் என்ன நடக்குது, அதாவது ஒரு நாளில் என்னென்ன நடக்குதுங்கிறத கவர் பண்ணி ஒரு வீடியோவாக டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ அதை நார்மலாக உடற்பயிற்சி சீரீஸ் மட்டும் சொல்கிறது அந்த வகையில் நல்லா இருக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் நண்பர்களே. இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்கன்னா, நான் உடற்பயிற்சி பண்ணுறேன் நண்பர்களே, அதை ஆட் பண்ணி நான் நடைமுறை, அதாவது ஒரு நாளில் என்ன நடக்குதுங்கிறதையும் நான் கவர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் உங்கள்கிட்ட போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்மளோட விளாக் மாதிரி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் நண்பர்களே. கண்டிப்பாக பக்காவாக உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம விளாக முடியாது. இதை எதனால் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, நான் உடற்பயிற்சி பண்ணனாலே வீடியோ போடுறத மறந்துடுறேன் நண்பர்களே. அதாவது வீடியோ போட மனசு வரமாட்டுது. நம்ம தான் உடற்பயிற்சி பண்ணலையே, நீ ஏன் வீடியோ போடுறோம், உடற்பயிற்சி சீரீஸ் தானே நம்ம பண்ணுறோங்கிற மைண்ட் செட் வருது. அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வெளில போகிறோம், அந்த சூழ்நிலையில் உடற்பயிற்சி பண்ண முடியல. ஸோ அப்போதைக்கு வீடியோ போடாமல் இருக்க முடியல. அதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இனிமேல் விளாக் வீடியோ மாதிரி வரும். கண்டிப்பாக உடற்பயிற்சி இல்லாமல் வராது நண்பர்களே. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பக்காவாக பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சாரி, உத்தரவு இல்லை, உங்கள்கிட்டருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். சொல்லி உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதா இப்படி சொல்லிட்டா மன்னிச்சிங்க. சரி, நம்ம கதையில் போவோம். எல்லாமே பக்காவாக போயிடுச்சு நண்பர்களே. நாளையிலேருந்து பாயிண்ட்டாக பேசுகிறேன். இன்றைக்கி இந்த கருத்தை சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க. நாளைக்கு பக்காவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு பக்காவாக பார்ப்போம். இன்றைக்கி உறங்கிட்டு நாளைக்கு பக்காவாக எழுந்துச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். பாய், நன்றி.